இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நம்ம வீட்டுல நடந்ததெல்லாம் அஞ்சலி அவ அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டா. ஐயோ, அவளை ஏன் நம்ம தனியா விட்டோம்? வீட்டுல நடந்ததுல ஒரே ஒரு இன்சிடென்ட் தெரிஞ்சாலும் என்ன மொத்தமா அஞ்சலி கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களே. அஞ்சலி, நீ ஏதாவது சொல்லியிருப்பியா அஞ்சலி? இல்லல, நீ எதுவும் சொல்லியிருக்க கூடாது. நம்ம வீட்டுல நடந்தது உங்க வீட்டுல தெரியவே கூடாது. அவங்களால என் லவ் புரிஞ்சிக்க முடியாது அஞ்சலி. உன் மேல நான் வச்சிருக்கிற அளவு கடந்த லவ்வால தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். அஞ்சலியை இப்ப பார்க்கணுமே. இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாவ? அஞ்சலி எங்க எங்க படுத்திருப்பான்னு தெரியலையே. யார சார் தேடுறீங்க? என் ஒய்ஃப் தூங்க போறேன்னு போனா எங்க போய் தூங்குறான்னு தெரியல, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள மண்டபத்துக்கிட்ட விநாயகர் கோயில் இருக்குல்ல, அங்கதான் லேடிஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அங்க போய் பாருங்க. தேங்க்யூ. தூங்குதியா அஞ்சலி? அக்கா, தூக்கம் வரலையா உனக்கு? இல்லக்கா, அவரு பாவம் எனக்காக ரொம்ப பொறுத்து போறாரு தெரியுமா? கொசுக்கடையில எப்படிதான் தூங்க போறாரோ. அஞ்சலி, புருஷன் மேல அவ்வளோ அக்கறை இருக்கு. அவ்வளோ கஷ்டமா இருந்தா அவருக்கு ஒரு கொசுவலை வாங்கி கொடுக்க வேண்டியது தானே? ஒரு நாள் புருஷனை பிரிஞ்சு இருக்க முடியல உன்னால இப்போ? உனக்கும் கல்யாணம் ஆகும்ல, அப்ப தெரியும். அப்ப பாத்துக்கலாம். இப்ப நீ தூங்கு. அப்பா, நல்ல வேலை, நல்லா தூங்கிட்டு இருக்கா அஞ்சலி. அப்போ கண்டிப்பா யாருக்கிட்டையும் அவ எதுவும் சொல்லி இருக்க மாட்டா. நீ எதையும் சொல்லக்கூடாது அஞ்சலி, சரியா? பிளீஸ். ஓகே, நம்ம போய் தூங்கலாம்.